டிவிகேவும் என்டிஏவும் நல்லா மோதும் போது ஈக்குவலா பிரியும் போது நடுவில் சாதாரணமா டிஎம்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கணும். அதே மாதிரி டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் பிரச்சனை வரும்போது என்டிஏ இது மூணும் கொஞ்சம் கன்ஃபியூஸ், கொஞ்சம் கிரேட்டர் போர்ஷன் மூணாவது அணி இருக்கிறதுனால கொஞ்சம் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. ஏன்னா இவ்வளவு கன்ஃபியூஸான எக்ஸிட் போல் நானும் பார்த்தது. இன்னைக்கு ஷோடங்கர் சொல்றாரு ஆட்சி கூட்டணி ஆட்சி வரணும் நாங்க கேட்போம் அப்படிங்கிற இத பத்தி யாராவது ஒருத்தர் பேசிருக்காங்களா? இது என்னன்னா இப்ப மக்கள் என்ன நினைச்சிட்டாங்கன்னா ஊடகங்கள் அப்படின்னாலே 7 மணிக்கு மேல ஊடகங்களை பார்க்காதீங்கப்பா. இந்த 3 வருஷத்துல ஜட்ஜஸ் கேட்ட கேள்வி என்னன்னா, பிரிலிமினரி என்கொயரியே தேவையில்லாத விஷயத்துல ஆல்மோஸ்ட் நீங்க இன்வெஸ்டிகேஷனே முடிச்சிட்டீங்க. அதாவது ஒரு கேஸ்ல என்கொயரின்றது என்னன்னா எடுத்துன்னு எஃப்ஐஆர் போட முடியாது. இந்த டெண்டர் எடுக்கணும், வெளியில விசாரிக்கணும். இன்னைக்கு எவ்வளவு டிரான்ஸ்ஃபார்மர் வேலைன்னா 55,000, இங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க 85,000. என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசம் இல்ல. அப்ப 30,000 ரூபாய் அதிகம். நேத்து ஜட்ஜ் என்ன சீஃப் ஜஸ்டிஸ் என்ன சொன்னாருன்னா, பிரிலிமினரி என்கொயரியே வேண்டான்னு சொல்ற இந்த கேஸ்ல கிட்டத்தட்ட 55 விட்னஸ் விசாரிச்சு ஒரு ட்ரையலே நடத்திட்டீங்க. ஏன் அவ்வளவு உங்களுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட்? எஃப்ஐஆர் போட்டுட்டு கோர்ட்டு காமிச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணி சார்ஜ் ஷீட் போட்டு கோர்ட்டு தானே பார்க்கணும். நீங்களே இவ்வளவு டீப்பா பாக்குறீங்க. அதுல எங்களுக்கு சந்தேகம் வருது. இன்னைக்கு சிபிஐ போயிடுச்சு, அப்படியே மாட்டிக்கிட்டாங்க, ரெக்கார்டு போட்டு மாட்டிக்கிட்டாங்க. இன்னைக்கால கதறாரு செந்தில் பாலாஜி, நான் ஒரு தவறும் செய்யல. யாரும் கேட்கல. இப்போ சிபிஐ தான் அமைச்சிருக்காங்க. நான் எந்த தவறும் செய்யவில்லை, 1980 செஞ்ச நடைமுறை தான் நான் பின்பற்றினேன், 91 செஞ்சது தான். எதுக்கு இதெல்லாம் கேட்டாங்க? அப்போ பதற்றம் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். கேன்னருக்கு நாங்க எஃப்ஐஆர் போட சொல்லவே இல்லைன்ட்டாரு. இதுக்கு முகுல் ரோஹத்கி வந்திருக்காரு. அவர் ஒரு நாளைக்கு சம்பளம் என்னன்னு மக்களுக்கு தெரியாது. 50 லட்சம் மினிமம் இருக்கும். அவர் கிளம்பி வந்திருக்காரு எங்க இருந்து, டெல்லியில இருந்து. எதுக்கு? கேஎன்ஆர் மேல எஃப்ஐஆர் போடக்கூடாது. எஃப்ஐஆர் போடக்கூடாதுன்னு ஒரு அக்யூஸ் சொல்றதுக்கு ரைட்ஸ் உண்டா? அது வக்கீலுங்களுக்கு தெரியும், இதை பாக்குற வக்கீலுங்களுக்கு தெரியும். தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று முதல் நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் வழக்கறிஞர் பிரிவின் மாநில தலைவர் குமரகுரு அவர்கள் நம்முடன் இருக்கிறார். சார் வணக்கம் சார். இன்னைக்கு தேர்தல் களம் எந்த அளவுக்கு சூடு பிடிச்சிருக்கு. இன்னும் 2 நாட்கள்ல வாக்கு எண்ணிக்கை நடக்க இருக்கக்கூடிய நிலையில இந்த பிந்தைய கருத்து கணிப்புகள் அப்படிங்கறத வெளியிட்டிருக்காங்க ஒவ்வொரு நிறுவனங்களும். அதாவது 9 நிறுவனங்கள் வெளியிட்ட கருத்து கணிப்புல இதுல முக்கியமாக பார்க்கக்கூடியது என்னன்னா, ஜேவி ஸ்ரீராம் அவர்களுடைய கருத்து கணிப்பும் ஆக்சிஸ் மை இந்தியா கொடுத்த கருத்து கணிப்பும் தான் இப்போ அதிகமாக பேசப்படுது. இதுல ஜேவி ஸ்ரீராம் அவர்கள் கொடுத்தது அதிமுக கண்டிப்பாக ஆட்சி அமைக்கும், டிவிக்கே கண்டிப்பாக ஆட்சி பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இதுல ஜேவிசி அவர்கள் கொடுத்திருக்கக்கூடியதுல பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே 128 இருந்து 147 சொல்லியிருக்காங்க, டிஎம்கே 75 இருந்து 95, டிவிக்கே 8 இருந்து 15 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இதர அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இதுல இவங்க கொடுத்திருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் உண்மையா இல்ல, இதை நம்பலாமா அதை நம்பலாமா அப்படின்னு மக்கள் குழப்பத்திலேயே இருக்காங்க. முதல் முறையாக இப்படி ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. ஒரு வழக்கறிஞரா நீங்க இந்த கருத்து கணிப்பை எப்படி பாக்குறீங்க? நீங்கள் எப்பவுமே எக்ஸிட் போல் மட்டும் நீங்கள் எல்லாமே 100% நடந்துடும் இல்லை நடக்காதுன்னு சொல்ல முடியாது. எக்ஸிட் போல் இட்ஸ் ப்ரிசம்ஷன் தான் அந்த சமயத்தில். பட் இது என்ன பார்க்கணுன்னா, நம்ம தமிழ்நாட்டில் முதல் முறையாக 3ஆவதாக இருக்கிற ஒரு கட்சி கொஞ்சம் பிரதானமாக பேசப்படுற ஒரு சூழ்நிலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்ததுலேயே. கிட்டத்தட்ட 1967 பார்த்தா 3வது அணின்னு பார்த்தீங்கன்னா 3வது அணி ஒன்று இருக்கும். அவங்க ஸ்பிளிட் மட்டும் பண்ணுவாங்க. ஒரு 5% 6% வாங்குவாங்க. மக்கள் நல கூட்டணி ஆகட்டும், விஜயகாந்த் ஆகட்டும், நாம் தமிழர் ஆகட்டும், எல்லாருமே 6, 7, 8 10 பேர்ல ஒரு 5 பேர் ஒரு கட்சிக்கு சொல்லுவாங்க, 4 பேர் ஒரு கட்சிக்கு சொல்லுவாங்க, ஒருத்தர் அந்த கட்சிக்கு சொல்லுவாங்க. விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா 10 பேர்ல ஒருத்தர் விஜயகாந்துக்கும் போட்டு பார்க்கலாமாப்பா என்னப்பா அப்படின்னு கேட்கறவங்க ஒருத்தர் 2 பேர் ஆப்ஷனல். ஆனா 4, 5 இந்த பிரதான கட்சிக்கே வரும். ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்டரியில 10ல 3 பேருக்கு மேல நான் விஜய்க்கு போட போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க போட்டாங்களா, அது ஓட்டா கன்வெர்ட் ஆச்சுன்னு தெரியல. அது ஃபர்ஸ்ட் டைம் ஹிஸ்டரியில எது பிரதான கட்சி 3த்துல இந்த 2 கட்சியும் ஈக்குவலா வருதா இல்ல கம்மியா போதா எல்லாம் பார்த்து எல்லாம் அவங்க கொடுத்த பயங்கர பில்டப் எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க கூட ரொம்ப அதிகமா நினைச்சோம். எல்லாரோட கணிப்பும் பாத்தீங்கன்னா ஒரு 10ல இருந்து 12 ஒரு 13% எடுப்பாங்க, அவ்வளவுதான் ஓட்டு வந்திருக்கும்னு சொல்றாங்க. 15% வாங்கினா அவங்களால ஜெயிக்க முடியாது கண்டிப்பா. எப்படி இருந்தாலும் பட் ஸ்பாயில் பண்ணலாம். ஏன்னா போன தடவை நாங்க தனியா நிற்கும் போது, தினகரன் தனியா நிற்கும் போது பாத்தீங்கன்னா அவரே கிட்டத்தட்ட 15 இடத்துல தினகரன் தனியா இருந்ததுனால நாங்க எங்க கூட்டணி தோத்துச்சு. சோ 3000, 4000, 5000 ஓட்டு கூட பெரிய விஷயம்.
இந்த வருஷத்துல. அப்போ 15% ஓட்டுன்றது பாத்துங்களேன். இப்போ ஒரு 1.5 லட்சம் ஓட்டு ஒரு ஊர்ல இருக்குன்னா 1.5 லட்சத்துக்கு 15% பார்த்தா 22,500 ஓட்டு. அது பெரிய ஒரு பர்சன்டேஜ் தானே. அதனால அந்த விஷயத்துல அவர் பெரிய ஸ்பாயில் பண்ற மாதிரி இருப்பாருன்னு நினைச்சிட்டு இருந்தோம். யாருக்கு ஸ்பாயில்? அதுதான், அது வந்து 10, 12, 13, 15% இருந்ததுன்னா அது கண்டிப்பா வந்து திமுகவுக்கு தான் இருக்கும். அதுக்கு மேல போக வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு இல்லை. அதுக்கு மேல போனா 2 பேருமே நம்மளால டிசைட் பண்ண முடியாம போகும். சில பேர் எங்கெங்கெல்லாம் நீங்க 15க்கு மேல போறாங்கன்னு சொல்றாங்களோ அப்போ இந்த மேஜர்ஸ் 2 கட்சியில எந்த கட்சி வரும்ன்றதே டவுட்டா இருக்கும். ஆனா 15 கீழே இருக்கிற மாதிரி இருந்தா என்டிஏ கண்டிப்பா ஆட்சி அமைச்சிடும். ஏன்னா அவர்கிட்ட போறதெல்லாம் வந்து எதிர்ப்பு ஓட்டு. அது திமுக வேண்டான்னு நினைக்கிற ஓட்டு இருக்கு பாருங்க, அந்த ஓட்டெல்லாம் கூட அங்க போகுது. திமுக ஆதரவான ஓட்டு அங்க போயிருக்கு. பல இடத்துல பார்த்தா நீங்க மத சார்பா பாத்தீங்கன்னா கிறிஸ்டின்ஸ் ஓட்டு நிறைய போயிருக்குன்னு சொல்றாங்க. கடலோரத்துல இருக்கிற மீனவர்கள் ஓட்டை கூட அங்க நிறைய போயிருக்கு. அதுல திமுக ஓட்டு அதெல்லாம் கொஞ்சம் போயிருக்குன்றாங்க. ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்து கூட சில ஒரு பெர்சன்டேஜ் போயிருக்குன்றாங்க. நாம் தமிழர்ல இருந்தும் போயிருக்குன்றாங்க. அது எந்த அளவுக்கு போயிருக்குன்றது நம்மளால கணிக்க முடியாது. கண்டிப்பா சார். ஆனா இன்னைக்கு கொடுத்த அந்த ஒவ்வொரு கருத்து கணிப்புமே அவங்க கொடுத்த சர்வேல முக்கியமாக வந்து ஜேவி ஸ்ரீராம் அவர்கள் கொடுக்கறது வந்து கண்டிப்பா ஒரு நல்ல இம்பாக்ட் வந்து கொடுத்திருக்கு நிறைய இடங்கள்ல அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஆக்சிஸ் மை இந்தியா கொடுத்திருக்கிறதும் வந்து அவங்க கொடுத்த 93ல 67 கருத்து கணிப்புகள் வந்து ஒரே மாதிரி வந்து வந்திருக்கு அப்படின்னு அவங்களே அதை ஒத்துக்கிறாங்க. இப்போ விஜய்க்கு இந்த தடவை வாய்ப்பு இருக்குன்னு ஆக்சிஸ் மை இந்தியா சொல்றாங்க. 90ல இருந்து 120 அப்படின்னு. ஜேவி ஸ்ரீ அவர்கள் சொல்றது வந்து இவங்களுக்கு அதிமுகவுக்கு வந்து 120 இருந்து 24 கிட்ட கூட வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து இதுல எதை எடுத்துக்கலாம் சரி? ஏன்னா இவர் சொன்னதும் ஓகேவா அப்படிங்கறத ஏத்துக்கிறாங்க, இவங்க சொன்னதையும் ஏத்துக்கிறாங்க. இல்லைங்க, கல யதார்த்தம்னு சொல்லுவாங்கல்ல. நான் பார்த்து என்னோட ஏஜுக்கு நான் பார்த்து முதல் ஆள் வந்து எம்ஜிஆர் தான் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்த ஒரு மனிதர். அவர் நிற்கும் போது கூட எழுச்சி வந்து நீங்க எப்படி வந்ததுன்னா எங்க பார்த்தாலும் எம்ஜிஆர் தான். அதாவது திமுக எங்கன்னு இல்லவே இல்லை அப்படின்வாங்க. அது கூட விளையாட்டா சொல்லுவாங்க, எம்ஜிஆருக்கே 5 வருஷம் ஆட்சி பிடிக்கிறதுன்னா தேர்தல் அப்பதான் வச்சிங்கன்னு. 72லயே தேர்தல் வச்சிருந்தா தேர்தல் அன்னைக்கே ஜெயிச்சிருப்பாரு. எலெக்ஷன் கமிஷன் 77 வச்சது அப்பதான் 77 வந்தாருன்னு ஜோக்கா கூட சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு எழுச்சி நான் பார்த்திருக்கேன். எங்க போனாலும் எம்ஜிஆர் ரிட்டையர்ல. அப்போ நமக்கு தெரியும் இல்ல ஆட்சிக்கு வந்துரும் அப்படின்னு. அது மாதிரி இங்க எனக்கு தெரிஞ்சு வந்து விஜய் கிட்ட அந்த எழுச்சி எல்லா தரப்புலயும் இல்ல, சில தரப்புகிட்ட இருக்கு. இந்த யங்ஸ்டர்ஸ் சொல்லக்கூடிய 15ல இருந்து 30க்குள்ள இருக்குது. ஆனா அவங்க டிசைடிங் அத்தாரிட்டியான்னு பார்த்தா இல்ல. அப்படி எல்லார்ட்டையுமே பேரிட்டி பாத்தீங்கன்னா 70 வயசு பெரியவர்ல இருந்து 15 வயசு பையன் வரைக்கும் ஒரே மாதிரி இருந்தது, எம்ஜிஆர் கிட்ட இருந்தது. அது மாதிரி இங்க இல்ல. அதனால ஆட்சி அவர் பிடிப்பாருங்கிறது வந்து அதீதமான ஒரு கற்பனையா தான் நான் பாக்குறேன். பட் அவர் ஸ்பாயில் பண்ணுவாரு நிறைய இடத்துல, எங்களையும் ஸ்பாயில் பண்ணுவாரு, திமுக பல இடத்துல ஸ்பாயில் பண்ணுவாருன்றது நமக்கு தெரியல. ஏன்னா 2 பேரு பெருசா மோதும் போது நடுவில் ஒருத்தர் உள்ள வந்துடுவார். டிவிகேவும் என்டிஏவும் நல்லா மோதும் போது ஈக்குவலா பிரியும் போது நடுவில் சாதாரணமா டிஎம்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கணும். அதே மாதிரி டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் பிரச்சனை வரும்போது என்டிஏ, இது மூணும் கொஞ்சம் கன்ஃபியூஸ், கொஞ்சம் கிரேட்டர் போர்ஷன் 3வது அணி இருக்கிறதுனால கொஞ்சம் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. ஏன்னா இவ்வளவு கன்ஃபியூஸ்டான எக்ஸிட் போல் நானும் பார்த்தது இல்லை. ஆனா இதுல இந்த பெரும்பான்மை, அந்த தனி பெரும்பான்மை அப்படிங்கறது வந்து கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? எங்களை பொறுத்த வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும், நான் இந்த கட்சியில இருக்கிறதுக்காக சொல்ல, நான் பலதரப்பட்ட மக்கள்கிட்ட பழகிறேன், பேசுறேன், எதிர்ப்பாளர்கள் நிறைய பேசுறேன், எங்க கருத்துக்கு எதிரானவங்கள்ட்ட தான் நிறைய பேசுவேன். அவங்க எல்லாம் சொல்றதை வச்சு பாத்தீங்கன்னா என்டிஏ ஆட்சி அமைக்கும், எந்த பிரச்சனையும் இல்லாம, யார்கிட்டையும் எதுவும் இல்லாம என்டிஏ கட்சியெல்லாம் சேர்ந்து ஆட்சி அமைக்கும். அதிமுக தலைமையிலான, எடப்பாடி தலைமையிலான ஆட்சி தமிழ்நாட்டில் வரும்ன்றது ஒரு அபரிமிதமான நம்பிக்கையில நாங்க இருக்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி சில புள்ளி விவரங்கள் இருக்கு, அது ரொம்ப டீப்பா போக வேண்டாம், இருக்கு, இப்போ வரும். திமுக மேல ஏன் எவ்வளவு இருக்குன்னா, திமுக மேல பயங்கரமான ஒரு எதிர்ப்பு மக்கள்கிட்ட இருக்கு. ஆனா நீங்க அப்படி சொல்றீங்க சார். ஆனா மக்கள் இந்த எக்ஸிட் போல் வெளியானதுல இருந்தே இவ்வளவு வெறுப்பு இருக்கக்கூடிய திமுக கிட்ட, ஆனா இவ்வளவு சேனல்ஸுமே இவ்வளவு நிறுவனங்களுமே வந்து கொடுத்திருக்கிறது அடுத்தது மீண்டும் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற ஒரே கருத்தை கொடுத்திருக்காங்க. கரெக்டுங்க. அவங்க என்ன சொன்ன, நீங்க மக்களை சாதாரண எடப்படாதீங்க, மக்கள் பாக்குறது தான் சாதாரணமா இருப்பாங்க. சாதாரணமா ரோட்ல காய்கறி வாங்கிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி இருப்பாங்க. ஆனா அவங்க அப்சர்வ் பண்றது பார்த்தா அபரிமிதமா இருக்கும். எப்படி பார்த்தா சாதாரணமா ஒரு சாதாரணமா இருக்கிற ஒருத்தர் சொல்றாரு, அவர் அவ்வளவு படிக்கல, அவர் சொல்றாரு, அது என்ன சார், அது ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் இது வரைக்கும் ஒன்னாவே பிரச்சாரம் பண்ணல, அதை பத்தி ஒரு டிவில பேசல, அமித்ஷா எத்தனை தடவை வந்தாரு,
மோடி இந்த தடவை வந்தாரு, ஏன் 4வது தடவை மோடி வரும்போது பாதியில கிளம்பி திரும்பி போயிட்டாரு, இதையெல்லாம் பேசுறாங்க. இந்த பக்கம் ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் ஸ்டாலினும் ஒன்னா கூட நிக்கலையா சார், இதெல்லாம் எங்க சார் பேசுறாங்க இந்த டிவில அப்படின்ட்டு போறாரு. அப்போ மக்கள் அதை யோசிக்கிறாங்க. அப்போ இந்த ஊடகங்களை எவ்வளவு கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு இதை எங்க நீங்க பாத்தீங்களா? நான் பார்க்கல எங்கேயாவது ராகுல் காந்தி ஏன் இதுக்கு பாண்டிச்சேரி போகும்போது எகிரி குச்சி ஓடிட்டாரு, தமிழ்நாட்டுக்கு எட்டி பார்த்துட்டு ஓடிட்டாரு. அதே மாதிரி இங்க இருக்கும்போது பொன்னேர்ல இவர் இருக்காரு, இவர் இங்க இருக்காரு. அப்ப 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை? ராகுல் காந்திக்கு இவருக்கு என்ன பிரச்சனை? கட்டி பிடிச்சிட்டு எங்க அண்ணன் அவரு, நீதான் வருங்கால பிரதமர் இவர் சொல்ல, நீதான் வருங்கால அமெரிக்க அதிபர் இவர் சொல்ல, 2 பேரும் அப்படியே கட்டி அந்த நட்பு எங்க போச்சு? கண்டிப்பா இன்னைக்கு ஷோடங்கர் சொல்றாரு, ஆட்சி கூட்டணி ஆட்சி வரணும் நாங்க கேட்போம் அப்படிங்கிற. இத பத்தி யாராவது ஒருத்தர் பேசிருக்காங்களா? இது என்னன்னா இப்ப மக்கள் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, ஊடகங்கள் அப்படின்னாலே 7 மணிக்கு மேல ஊடகங்களை பாக்காதீங்கப்பா, எல்லாம் பொய் அப்படிங்கிறாங்க. அது எனக்கே நல்லா தெரியுது, எல்லாருக்கும் தெரியுது. ரொம்ப சிம்பிளா உதாரணம் பாத்தீங்கன்னா, இப்ப ரீசெண்டா ஜேம்ஸ் வசந்தன் ஒருத்தர் இருக்காரு, பழைய இசையமைப்பாளர். திடீர்னு பார்த்தா அவரு இளையராஜா பத்தி ஒரு நாள், இளையராஜாக்கு டாக்டர் இது கொடுத்தோம் பாருங்க, எம்பி கொடுத்த உடனே எங்கிருந்து வானத்துல இருந்து திடீர்னு குச்சாரு, ஒரு பேட்டி கொடுத்தாரு. இளையராஜா மாதிரி ஒரு ஜீனியஸ் இசையில இல்ல, அவரோட வயலின் மெட்டு பாருங்க, அந்த ஆர்கைவ் 8ல ஆரம்பிச்சு 7ல ஆரம்பிச்சு நான் கூட ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு வந்து இவ்வளவு ஆனா அவரை போல ஒரு மட்டமான மனிதனை பார்க்க முடியாது. அடுத்தது ஜீசஸ் பத்தி அவர் சொன்ன வார்த்தை தெரியுமான்னு அப்படி கொண்டு போய் அப்படி இளையராஜா மாதிரி ஒரு அது இது முடிக்கும் போது, நிகழ்ச்சி முடிக்கும் போது அவர் என்ன பாட்டு போட்டிருந்தா என்னப்பா இவ்வளவு அப்படின்ற இமேஜை கொண்டு வந்தேன். நான் புரிஞ்சுக்கிட்டேன் இது எங்க போய் எதனால நிக்குது. நான் மோடி வாழ்த்தினாரு. மோடி வாழ்த்தின உடனே ஜேம்ஸ் வசந்தனை வீட்டுல இருந்து தூங்கிட்டு இருந்த எழுப்பி வந்து கொண்டு வந்து உட்கார வச்சு பேச வைக்கிறாங்க. இதை பாருங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 3 நாள் முன்னாடி விஜயை பத்தி தரக்குறைவா மோசமா பேசினார். ரைட், பேச அவர் உரிமை, அது அவர் உரிமை. அடுத்த வார்த்தை, எப்பேற்பட்ட முதல்வரை நம்ம பெற்றிருக்கோம் தெரியுமானாரு. அப்பதான் நினைச்சேன், சரி திருப்பியும் கூப்பிட்டு வந்துட்டாங்க தூங்கிட்டு இருந்து வர. எப்படி பாருங்க, அதாவது விஜயை திட்டுறாங்க மாதிரி திட்டுறாங்க. அப்ப எல்லாரும் டிவி பார்ப்பாங்க, என்ன விஜய் திட்டுறாரு இவரு, ஜேம்ஸ் வசந்தன் ஜோசப் விஜய் திட்டுறாருன்னா என்ன கிறிஸ்டியன் எப்படி திட்டுவாங்க? ஒரு எதிர்பார்ப்ப நடுநிலையா இருக்காரு அவர் ஜேம்ஸ் வசந்தன். அப்போ ஜேம்ஸ் வசந்தன் நடுநிலையான ஒரு மனிதன் சொல்லிட்டு எல்லாரும் அப்படி நம்ம நிமிர்ந்து உட்காந்து பாப்பாங்க பாருங்க. அப்படியே லைட்டா விஷத்தை அப்படியே உள்ள இருக்கிறது. எப்பேற்பட்ட ஒரு சிஎம் நம்ம வச்சிருக்கோம் தெரியுமா? 41 பேர் இறந்த போது கூட கரூர் சம்பவத்துல அவர் சொன்ன வார்த்தை தெரியுமா? எந்த தலைவனும் தொண்டனை சாவதை பார்க்க மாட்டான்னு. எப்பேற்பட்ட அப்போ இப்படி லைட்டா எப்பேற்பட்ட ஸ்டாலின் அவர்களே நல்ல முதல்வர் சொன்ன ஒரே காரணத்துக்காக அவர் படத்தை பார்க்க கூடாது, மியூசிக் கேட்க கூடாது முடிவு பண்ணேன். ஏன்னா எவ்வளவு போய் பாருங்க. நான் சொன்னோம், கம்பேரிட்டிவ்லி ஸ்டாலின் பரவாயில்லைங்க, மற்ற ஊரை கம்பேர் பண்ண, மம்தா கம்பேர் பண்ணும்போது இவர் அப்படி சொன்னா பரவாயில்ல. இந்த முதல்வர் மாதிரி இந்த முதல்வர் எங்க பார்க்க முடியுறீங்கன்னு கேட்கிறாரு. எடப்பாடியில ஒரு முதல்வரா அப்படின்னாரு. கற்பழிப்புன்றது எப்படி நீங்க அரசாங்கத்து மேல சுமத்த முடியும்? அது தனி மனித ஒழுக்கமின்மை இல்லையா அப்படின்னாரு. எனக்கு உண்மையில அதை பார்த்தோன்னே டிவி ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா இப்ப அது எதுக்கு சொல்றேன்னா, என்ன டீப்பா போய் எப்பேற்பட்ட ஆளை கொண்டாந்து, இப்ப என்ன கொண்டாந்து நீங்க திமுக திட்டினா ஆஃப் பண்ணிடுவாங்க. அவர் அண்ணாமலை அவர்கள் திமுக திட்டினாங்கன்னா அரை வேற செல் மாதிரி ஏதாவது தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு எங்கிருந்து ஒரு ஆளை கொண்டு வந்து வச்சு அந்த மேனேஜ் பண்றாங்க பாருங்க. அதை பார்த்து மக்கள் இத்தனை நம்பிட்டு இருந்தாங்க. இப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க, ஓஹோ எதுக்கு எவ்வளவு சொல்றேன்னா, அவ்வளவு அழகா கொண்டு வந்து எக்ஸிட் போல வைக்கிறாங்க. நாங்க தான் வரப்போறோம் ஆட்சியை, மக்கள் உடனே ஆட்சி அவங்க தான் வந்துருவாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்ல வைக்கிறாங்கல்ல, அது ஒரு காரணம். கண்டிப்பாக இந்த ஊடகங்கள் தான் இந்த ஆட்சி போறதுக்கு முக்கியமான காரணமா இருக்க போகுது. கண்டிப்பா ஒரேடியா சைடு எடுத்தீங்க வச்சுங்களேன், திகட்டும் உங்களுக்கு. ஒரு பக்கம் ஓரளவுக்கு குழந்தைங்களே பாத்தீங்கன்னா 2 குழந்தைல ஒரு குழந்தைய சுமாரா சப்போர்ட் பண்ண விட்டுருவாங்க. அந்த குழந்தை என்ன தப்பானாலும் நீங்க பண்ணீங்கன்னா திகட்டும். என்ன அம்மா இது அப்படின்னுவாங்களா, அது மாதிரி ஊடகங்களை பார்த்து என்ன உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட ஒரு நடுநிலை அமைதி புரட்சி செய்து கொண்டு இருக்கிறார் ஸ்டாலின் அப்படின்லாம் பேசினாங்க நேத்து கருத்து கணிப்புக்கு அப்புறம். இல்லைங்க, ஒரு முதல்வர் இது முடிச்ச உடனே நமக்கு தான் ஓய்வு, நாங்க எதிர்கட்சியா இருக்கோம், எங்களுக்கு ஓய்வு வேணும். அவரு ஓய்வுல போய் கொடைக்கானல் இருக்காரு, இங்க எல்லா ஃபைலும் இங்க இருக்கு. அவர் தான் காபந்து முதல்வர், அவர் தான், அவர் பார்க்கணும். அதான் தமிழிசை அவர்கள் சொன்னாங்க, ஓய்வு யாருக்கு வேணும், உங்களுக்கு இல்ல ஓய்வு அப்படின்னு. பையன் எங்கன்னு கேட்டா துபாய்ங்கிறாங்க. இது என்ன விதமான ஏன் அது இந்த ஒரு 10 நாள் இருந்து நீங்க சொல்ற மாதிரி அவங்க சொல்ற மாதிரி ஆட்சி வரப்போறோம் நம்பிக்கையில இருந்து ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் ஒரு 10 நாள் நீங்க அமைச்சரை ஏத்துக்கிட்டு 10 நாள் போலாம்ல. எதுக்கு சொல்றேன்னா, எல்லா விதத்திலும் அவங்க லைஃப் நினைக்கிற லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கு ஜிங்சக் போடுறதுக்கு ஒரு பெரிய ஒரு ஊடக கூட்டம்
இதை வேற யாராவது எடப்பாடி அவர்கள் இதுக்கு அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கு போயிட்டு வந்தா என்ன கமெண்ட் இவர் போயிட்டு வர்றாரு, ஒருத்தர் பேசுறாங்களா? ஊடகத்தை விலைக்கு வாங்கிட்டாங்கன்ற கோபம் எல்லாருக்கும் இருக்கு. அதனால எக்ஸிட் போல வந்து மக்கள் பார்த்து சிரிச்சுட்டு போயிட்டாங்க, இவரெல்லாம் வரமாட்டாருப்பா அப்படின்னு. நிறைய குளறுபடிகள் இருக்கு. குளறுபடி இல்ல, திமுக ஆட்சிக்கு வரும்னாலே குளறுபடி தான் அது. இந்த பக்கம் வந்து தேர்தல் நடக்க இருக்கு, இந்த பக்கம் பாஜகவும் மத்திய அரசும் வந்து திமுகவில் இருக்கக்கூடிய ஊழல்வாதிகளை கண்டுக்கவே இல்லை அப்படின்னு மக்கள் கிட்ட ஒரு கோபம் இப்போ வரைக்குமே இருக்கு. அதுல முக்கியமாக இந்த டிரான்ஸ்பார்மர் ஊழல்ல வந்து அவருக்கு சிபிஐல இந்த வழக்கை மாத்தினது. இன்னொரு விஷயம் என்னன்னா, லஞ்ச ஒழிப்புத்துறை இதை உடனடியாக வந்து இந்த வழக்கு கூடிய ஆவணங்களை கொடுக்கணும் அப்படின்னு. இன்னொரு விஷயத்தையும் வந்து நீதிமன்றம் சொன்னது, இந்த வழக்கு ரொம்ப ஸ்லோவா போகுதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் இருக்கு அப்படின்னாங்க. இது எந்த விதத்துல நீங்க ஒரு வழக்கறிஞரை இதை பாக்குறீங்க சார்? இதுல என்ன நிலையில கொண்டு போய் விடும் இது? இதுல நிறைய மக்கள் என்கிட்ட கூட நான் பேட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் என் கீழே கமெண்ட்ல நிறைய பேர் என்ன போடுறாங்கன்னா, அதெல்லாம் இருக்கட்டும் சார், வக்கீல் சார் இவ்வளவு இருக்குங்க, இவ்வளவு கேஸ் இருக்கு, நீங்க என்ன தூங்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க ஆதங்கம் அது, மத்திய அரசு தூங்கிட்டு இருக்கான்னு. ஆனா மத்திய அரசுக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. இடி மட்டும்தான் ஒரு கேஸ் இருந்தா உள்ள வர முடியும், சிபிஐ வர முடியாது, இன்கம் டாக்ஸ் வர முடியாது. லோக்கல்ல இருக்கிற டிவிஎஸ்சின்னு சொல்லக்கூடிய டைரக்டர் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் தான் முதலாக லஞ்சத்தை எதிர்த்து வழக்கு தொடர முடியும். ஆனா அது யார் கண்ட்ரோல் இருக்குன்னா சிஎம் கண்ட்ரோல் இருக்கு. சிஎம்ஏ தன்னோட மந்திரிங்க மேல போட மாட்டாங்க, அதுக்கு தான் கோர்ட் இருக்கு. கோர்ட்ல போய் சொல்லி கோர்ட் டைரக்ஷன்ல போடுவாங்க. இங்க எல்லா ஸ்டேட்லயுமே எந்த சிஎம் தம் மந்திரி மேல தானே போட்டுக்க மாட்டாரு, கண்டிப்பா அது கோர்ட் இருக்கு. கோர்ட்ல போய் அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் லேட் ஆகும். அதையெல்லாம் ஓகே பண்ணி அந்த ப்ரொசீஜர் எல்லாம் பண்ணி வர்றதுக்குள்ளே விசாரிக்கிறது நம்ம ஊர் போலீஸ்காரர். அவர் யாரை வச்சு விசாரிப்பாரு? நம்ம லோக்கல் இருக்க சாட்சி விசாரிப்பாரு. அவர் என்ன பண்ணுவாரு? சாட்சி வந்து மந்திரிக்கு எடுத்து சொல்ல விடுவாரா? அப்புறம் என்ன பண்ணுவார்? கோர்ட்ல வந்து சார் அதெல்லாம் பொய் சார், அந்த குற்றச்சாட்டே பொய் சார்னு ஒண்ணு போடுவாரு. அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் என்ன பண்ணுவோம், அதை எடுத்து ஹைகோர்ட்டுக்கு போவாங்க. ஹைகோர்ட்ல போய் எப்படி இதை பொய்ன்னு சொல்றேன், மீண்டும் விசாரின்னு தான் சொல்ல முடியுமே தவிர நான் விசாரிக்கிறேன்னு கோர்ட் சொல்ல முடியாது. ஸோ நடைமுறை சட்ட சிக்கல் நிறைய இருக்கு. அதனாலதான் சொல்றாங்க, இது மாதிரி விஷயத்த நீங்க ஆளுங்கட்சியாவே கண்டினியூ ஆகும் போது ஒரு ஊழல் நடந்ததுன்னா அது வெளிக்கொணர்றதுக்குன்னா அடுத்த கட்சி வந்தா பண்ண முடியும், இந்த கட்சியே இருக்கும் பண்ண முடியாது. இந்த 3 வருஷத்துல ஜட்ஜஸ் கேட்ட கேள்வி என்னன்னா, பிரிலிமினரி என்கொயரியே தேவையில்லாத விஷயத்துல ஆல்மோஸ்ட் நீங்க இன்வெஸ்டிகேஷனே முடிச்சிட்டீங்க. அதாவது ஒரு கேஸ்ல என்கொயரின்றது என்னன்னா, எடுத்துன்னு எஃப்ஐஆர் போட முடியாது, இந்த டெண்டர் எடுக்கணும், வெளியில விசாரிக்கணும். இன்னைக்கு எவ்வளவு டிரான்ஸ்ஃபார்மர் வேலைன்னா 55,000, இங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க 85,000. என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசம் இல்லை. அப்ப 30,000 ரூபாய் அதிகம். அந்த டெண்டர் பாருன்னு கூட்டி ஏன் 30,000 அதிகம் அப்படின்னு மிரட்டினீங்கன்னா, சார் மந்திரி 5 கேட்டார் சார், அவரு எஸ்ஐ சூப்பர் இன்ஜினியர் 5 கேட்டார் சார், அப்போ ஓல்ட் இருக்கு, உடனே என்கொயரி போட்டு எஃப்ஐஆர் போடு. இது ப்ரிலிமினரி என்கொயரி, அது பேரு பி. அதுக்கப்புறம் தான் நீங்க எஃப்ஐஆர் போட்டு நீங்க அது ப்ரிலிமினரி என்கொயரி தேவையில்லைன்னு சுப்ரீம் கோர்ட் பல தடவை சொல்லிடுச்சு. ஊழல் வழக்குல நேத்து ஜட்ஜ் என்ன சீஃப் ஜஸ்டிஸ் என்ன சொன்னாருன்னா, ப்ரிலிமினரி என்கொயரியே வேண்டான்னு சொல்ற இந்த கேஸ்ல கிட்டத்தட்ட 55 விட்னஸை விசாரிச்சு ஒரு ட்ரையலே நடத்திட்டீங்க. ஏன் அவ்வளவு உங்களுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட்? எஃப்ஐஆர் போட்டுட்டு கோர்ட்டுக்கு அமைச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணி சார்ஜ் ஷீட் போட்டு கோர்ட்டு தானே பார்க்கணும். நீங்களே இவ்வளவு டீப்பா பாக்குறீங்க, அதுல எங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வருது. இப்ப கூட இவ்வளவு டிஃபெண்ட் பண்றீங்களே, அப்ப எங்களுக்கு சந்தேகம் வருதுன்னு சொல்லி கடைசியில கிட்டத்தட்ட 5 வருஷம் 3 வருஷம் பொறுத்து சிபிஐக்கு நான் மாத்துறேன் அப்படின்னு மாத்துறாங்க. இப்பதான் சிபிஐக்கு போகுது. நான் பலவே சொல்லியிருக்கேன், கவர்மெண்ட் சைட்லயும் போலீஸ் சைட்லயும் சிபிஐ சைட்லயும் பாம்பு மாதிரி படம் எடுக்கிறது கொஞ்சம் பொறுமையா தான் எடுக்கும். ஆனா அது கொத்தும் போது அந்த விஷம் வந்து தாங்க முடியாது. ஆனா பார்க்கும்போது என்ன சார் பார்த்தாலும் ஒண்ணும் இல்லாம சும்மாவே தூங்கிட்டு இருக்கு சார் அப்படின்னு நினைக்காதீங்க. அது வரும்போது அதனோட தாக்கம் பெருசா இருக்கும். இன்னைக்கு சிபிஐ கிட்ட போயிடுச்சு, அப்படியே மாட்டிக்கிட்டாங்க, ரெக்கார்டு போட்டு மாட்டிக்கிட்டாங்க. இன்னைக்கால கதறாரு செந்தில் பாலாஜி, நான் ஒரு தவறும் செய்யல, யாரும் கேட்கல. இப்போ சிபிஐ தான் அமைச்சிருக்காங்க, நான் எந்த தவறும் செய்யவில்லை, 1980 செஞ்ச நடைமுறை தான் நான் பின்பற்றினேன், 91 செஞ்சது தான், எதுக்கு இதெல்லாம் கேட்டாங்க? அப்போ பதற்றம் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி கேஎன்ஆர் கேஸ், நான் கேஎன்ஆருக்கு நாங்க எஃப்ஐஆர் போட சொல்லவே இல்லைன்ட்டாரு. இதுக்கு முகுல் ரோஹத்கி வந்திருக்காரு, அவர் ஒரு நாளைக்கு சம்பளம் என்னன்னு மக்களுக்கு தெரியாது, 50 லட்சம் மினிமம் இருக்கும். அவர் கிளம்பி வந்திருக்காரு அங்கிருந்து, டெல்லியில இருந்து. எதுக்கு? கேஎன்ஆர் மேல எஃப்ஐஆர் போடக்கூடாது, எஃப்ஐஆர் போடக்கூடாதுன்னு ஒரு அக்யூஸ்ட் சொல்றதுக்கு ரைட்ஸ் உண்டா? அது வக்கீலுங்களுக்கு தெரியும், இதை பாக்குற வக்கீலுங்களுக்கு தெரியும். ஒரு அக்யூஸ்ட் போய் என் மேல வழக்கு போடாதுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அது போலீஸுக்கும் கம்ப்ளைண்ட்டுக்கு உள்ள விஷயம். கம்ப்ளைண்ட் சார் அவர் கொலை பண்ணிட்டார் சார்ன்னா, நீ பாத்தியாப்பா கொலை பண்ணத? பார்த்தேன், இந்த எஃப்ஐஆர் போட்டு பாடி எடுத்துட்டு இதானே பண்ண முடியும். நீ சொன்னா நம்ப முடியாதுப்பா.
அந்த அக்யூஸ்டே வந்து ஒத்துக்கணும்ப்பா, அவரோட சம்மதம் இருந்தாதான் நான் எஃப்ஐஆர் போட முடியும் அப்படி சொல்ல முடியுமா? அப்படி சொன்ன இந்த அக்யூஸ்டாவது நான் போட்டுங்க சார் சொல்லுவானா? இங்க சொல்றாரு எஃப்ஐஆர், நீங்க எஃப்ஐஆர் போட சொல்லிட்டீங்க, ஆனா KN கேட்கவே இல்லை அப்படின்னு கேட்கிறேன். அதான் ஜட்ஜி சொன்னாரு, நான் KN சொல்லவே இல்லையே, KN சொன்னாலே கேட்க கூடாது. இந்த கேஸ மட்டும் எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா, KN மேல வழக்கு பதியக்கூடாது என்று நீதிமன்றம் சொல்லிவிட்டது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தான் இப்ப ஊடகத்துல. அதான் ஊடகங்கள், பெய்டு ஊடகங்கள் சொன்னது. ஏன் சொன்னா, அவர் பதட்டப்பட்டு நீங்க வித்தவுட் ஹியரிங் தி அக்யூஸ்ட் வந்து நீங்க எஃப்ஐஆர் போட சொல்லி ஆர்டர் போட்டீங்கன்னு சொன்னோன்னே, முதல்ல அந்த மாதிரி நாங்க போடல. ஒண்ணு அப்படியே போட்டிருந்தாலும் யூ ஹேவ் நோ லோக்கல் ஸ்டாண்டினர், நீங்க கேட்கறதுக்கு உனக்கு ரைட்ஸே கிடையாது. ஒண்ணு ஆனால் இந்த ஆர்டர்ல எப்படி போட்டிருக்குன்னா, ஒரு ப்ரூஃப் கிடைச்சிருக்கு இடிக்கு, கட்டுக்கட்டா ப்ரூஃப் கிடைச்சிருக்கு, வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம். அது ஏதோ பணம் வாங்கினதாக கூறப்படுகிறது. அப்படியே அந்த கம்பைல் பண்ணி டிஜிபிக்கு அமைச்சிருக்காங்க. டிஜிபியோட வேலை என்ன, டிவிஎஸ்சிய உடனடியா ரெஜிஸ்டர் பண்ணி எஃப்ஐஆர் அது என்னன்னு என்கொயரி பண்ணுதுன்னு சொன்னாங்க. இதுல எங்க KN வந்தாரு? எங்க அப்பா குதிரைக்குள்ளன்னு ஏன் நீங்களே ஓடி வந்து அச்சோ என்ன பிடிக்காது ஏன் சொல்றீங்க, உங்களை பத்தி நான் வார்த்தையை சொல்லணும்னு அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியும். சரி, இந்த விஷயமா நம்ம அது இல்லாம ரிவ்யூ ஒன்று போட்டிருக்காங்க, சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் ரிவ்யூ போட்டிருக்காங்க அந்த ஆர்டர் மேல, அந்த எஃப்ஐஆர் போட சொல்லி சொல்லிருக்காங்க பாருங்க, அது மேல ரிவ்யூ போட்டிருக்காங்க. அதையும் இதையும் எல்லாம் சேர்த்து நாங்க இது வெக்கேஷன் முடிஞ்சோன்னா விசாரிக்கிறோம், வசமாக அவங்களே வந்து மாட்டிக்கிட்டாங்க, விசாரிக்கிறோம், அது வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும் அப்படிதான் வச்சிருக்காங்க. அதுல வேண்டாம். நான் கேட்கறது மக்கள் கேட்க வேண்டியது என்னன்னா, KN அவர்கள் தப்பே பண்ணாத இன்னசென்ட், ஒரு தவறும் பண்ணாத, தவறுனா என்னன்னு தெரியாத ஒரு மனிதர் முகுல் ரோகத்துக்கு கூட்டு வந்து இங்க சொல்லி என் பேரை எப்படியா எடுத்துருங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நிச்சயமா இது வேற யார் பேர்ல வந்து என்ன சொல்லிருப்பாங்க, என்கொயரியா CBIயா இன்டர்போல் வச்சு நடத்துங்க, நான் ஒரு தப்பு பண்ணலன்னு சொல்லுவாங்க. நடத்தாதீங்க அப்படின்னு அர்த்தம். நேற்று கூட CBI கொடுத்துறாதீங்கன்னு ஏன் அர்த்தம்? அதுதான் இதெல்லாம் மறைக்கிற ஊடகங்களை பத்தி மக்கள் நல்லா தெரியும். இன்னைக்கு தேர்தல்ல அடுத்தடுத்து செய்திகள் வந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா இது யாருமே பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் எல்லார்கிட்டயுமே ஒரு ஆதங்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. என்னன்னா, ராஜீவ்காந்தி கொலை வழக்குல இந்த பேரறிவாளன் 31 ஆண்டுகள் வந்து சிறைவாசம் இருந்துட்டு வந்த ஒருத்தர் வழக்கறிஞர் அப்படின்னாவே வந்து அது எந்த ஒரு கடவுளுக்கு அடுத்ததாக நிகராக பார்க்கக்கூடிய ஒரு வேலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இளைஞர்கள் இன்னைக்கு வழக்கறிஞர் ஆகணும்னு அவ்வளவு ஆசைகள் இருக்கு. ஆனா ஒரு சிறைவாசம் இருந்த ஒருவருக்கு வழக்கறிஞராக பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இதுலயும் இந்த மாதிரியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கஷ்டத்தையும், இந்த மாதிரி ஒரு தொழில் இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா எல்லாருக்குமே இந்த ஒரு வருத்தம் இருக்கு சார். அதுல ஒரு கிளியரான விஷயம் இது வரைக்கும் வரலைங்க. அது இந்த கேஸ்னால ஒரு இனிமேல் ஒரு கிளாரிட்டி வரும்னு நினைக்கிறேன். அதாவது குற்றம் சாட்டப்பட்டு குற்றம் கன்விக்ட் ஆன ஒருத்தர் அட்வொகேட்டா என்ரோல் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா அந்த என்ரோல்மெண்ட் கமிட்டி தான் முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை நீங்க வந்து இப்ப நீங்க இதை மர்டரா பாக்குறீங்க, இதை விட்டுருங்க, தண்டனை தான். ஒருவேளை வந்து ஒரு வழக்கறிஞர் மனைவி வந்து டவுரி கேஸ் போட்டு டவுரி வாங்கிட்டாருன்னு கேஸ் போட்டு அது ரொம்ப நாள் நடந்து 2 வருஷம் தண்டனை கொடுத்துட்டாங்க. அவர் 2 வருஷம் தண்டனை அனுபவிச்சுட்டாரு, முடிச்சுட்டு வந்துடுறாரு. அவரை நம்ம வக்கீல சேர்க்கலாமா கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணணும்? நீங்கள் உங்களோட கூற்றுப்படி கன்விக்ட்னா போடக்கூடாது. ஒருத்தர் குற்றவாளி தண்டனை அனுபவித்தவர் கோர்ட்டால் தண்டிக்கப்பட்டவர் கிடையாதுன்னு சொன்னா இவருக்கும் கிடையாது அவருக்கும் கிடையாது, அப்படித்தானே வரும். அங்கதான் என்னன்னா அட்வொகேட் ஆக்ட் என்ன சொல்றாங்கன்னா, அட்வொகேட் ஆக்ட் வந்து அந்த டியூட்டி அவர் பண்ற அஃபென்ஸ் இருக்கு பாருங்க, அது இந்த 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 ப்ரொஃபஷனோட அந்த புனிதத்தன்மை இருக்கு பாருங்க, அதை கெடுக்கிற மாதிரி இருந்தா அந்த அந்த என்ரோல்மெண்ட் கமிட்டி நோன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டவுரி கேஸுக்கும் கார்ல போறீங்க, நீங்க ஒருத்தர் மேல தெரியாம ஏத்திடுறீங்க காரை, 304A ரேஷன் நெக்லிஜென்ட் ஆக்ட், அதுவும் தப்பு தான், அஃபென்ஸ் தான், 3 வருஷம் தண்டனை அதுக்கு. ஆமா நீங்க ரேஷா தான் ஓட்டுனீங்க அப்படின்னு, ரேஷா குடிச்சிட்டு ஓட்டுறது இல்ல, ரேஷா தான் ஓட்டுனீங்கனாலும் 3 வருஷம். நீங்க 3 வருஷம் உள்ள போயிட்டு வரீங்க, நீங்க கண்டினியூ பண்ணலாமா என்ரோல்மெண்ட்டுக்கு அப்படின்னு கேட்டா என்ன பொறுத்தும் கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா எங்கேயுமே நீங்க பப்ளிக்கோட டிசிப்ளினையோ டிராங்குலிட்டியோ குறைக்கல. நீங்க எதுவும் நீங்க தவறுதான் நடந்துருச்சு. ஒரு டவுரி கேஸ் ஒய்ஃபுக்கு உங்களுக்கு உள்ள பிரச்சனை உலகம் ஃபுல்லா தெரியும், அது எல்லா வீட்லயும் இருக்கும். ஆனால் ரேப் பண்றவன் அதுவும் ஒரு குற்றம் கண்டிப்பா. இந்த பாக்ஸோ அதுவும் ஒரு குற்றம், அதுல 3 வருஷம் தான் சார். இந்த இதுலயும் ரேஷன் நெக்லிஜென்ட் ஆக்ட்ல கொலை பண்ணீங்களே, இதுல ஏத்தி கொன்னீங்களே கார்ல, அதுவும் 3 வருஷம் தான். 2-3 வருஷம் தானே. இவர் என்ரோல் பண்றீங்க, அப்ப அவர் மட்டும் பண்ணக்கூடாதா அப்படின்ற சர்ச்சைகள் இனிமேல் வரும். நான் சொல்றது புரியுதுங்களா? இனிமேல் என்னன்னா, பேரறிவாளனுக்கே கொடுத்துட்டீங்கல்ல, இவன் சின்ன ரேப் பண்ணிட்டான், என்ன சார் இவனை கொடுக்க கூடாதா அப்படின்னு வர
என்ன ஆகும்னா ஆமா அவருக்கே கொடுத்துட்டோம்னு வர வர இனிமேல் வந்தால்தான் அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்ல இது வந்து மிகப்பெரிய ஒரு தவறான முன்னுதாரணமா ஆயிடுச்சு. இதை இம்மீடியட்டா பார் கவுன்சில் கணக்கு எடுத்துட்டு நீங்க எதை பத்தி இல்ல காங்கிரஸ் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அதை நான் பாராட்டுறேன். சகோதரி சுதா வந்து அமைச்சிருக்காங்க முர்முக்குல, பாராட்டுறோம். நாமளும் வந்து அது கண்டிப்பா நாங்களும் கண்டிக்கிறோம். என்னன்னா இது எல்லாத்தோட முக்கியம். ஆனா எங்கேயுமே ஐபிசில வந்து பிரைம் மினிஸ்டர் கொலை பண்ண வேற ஸ்பெஷல் கொலை, நார்மல் கொலைனா அப்படிலாம் இல்ல, கொலைதான். ஆனா அதை பாக்குற பார்வை வந்து நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க. நம்ம பாக்குற பார்வை யார் பார்க்கணும்னா இந்த கமிட்டி பார்க்கணும். யார கொலை பண்ணாங்க, ஒரு வாய்க்கா தகராறு 2 பேருக்கும், சடன் ப்ரொவோகேஷன், ஃபைட் வந்துருது, சித்தப்பாக்கம் பெரியப்பாக்கம், தள்ளி விடுறாரு, கீழே விழுந்துடுறாரு, பையன் பாத்துறான், அதை எங்க அப்பாவை அடிச்சிட்டியான்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், கோவத்துல கையில பக்கத்துல கட்டையை எடுத்து அடிச்சிடறான். அதுவும் கொலை தானே. ராஜீவ் காந்தி கொலை பண்ணது கொலை தானே. இந்த டிஃபரன்ஸ் யாரு பார்க்கணும்னா அந்த கமிட்டி பார்க்கணும். நிச்சயமா இது பாருங்க, இது எந்த வகையிலும் சமுதாயத்தை பாதிக்காத விஷயம். இது எல்லாம் பார்க்காமயே வந்து அவருக்கு போட்டிருக்கிறது வந்து மிகப்பெரிய தவறான ஒண்ணு, கண்டிக்கத்தக்க ஒண்ணு. அப்படின்னா இது வந்து ஒரு வக்கீல் அப்படிங்கிற ஒரு விஷயம் கெடுக்கிற மாதிரியான ஒரு சேலஞ்ச் பண்ணப்படும். அது கண்டிப்பா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் இந்த கேஸ் வச்சு ஒரு பெரிய ஒரு விவாதம் நடத்தி இனிமேல் எப்படிப்பட்ட கேஸுக்கெல்லாம் இன்னும் இன்வால்வ் ஆகிருந்தாங்கன்னா அவங்க லாயர் ஆகலாம். ஏன்னா ஏற்கனவே நானும் ஒரு அந்த தொழில் இருக்குதுன்னு சொல்றேன். எல்லா ப்ரொஃபஷனோடும் கொஞ்சம் தரம் தாழ்ந்து பார்க்கக்கூடிய ப்ரொஃபஷன் எங்க ப்ரொஃபஷன் இருக்கு. எல்லாரும் அவங்க வக்கீல் தானே அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஒரு டாக்டருக்கு இருக்கிற மரியாதையோ, ஒரு இன்ஜினியருக்கோ, ஒரு ஆர்கிடெக்டுக்கோ, ஒரு ஆடிட்டருக்கோ இருக்கிற மரியாதை எங்களுக்கு இல்லை. அதுக்கு காரணம் இது போன்ற பல சம்பவங்கள். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ரவுடித்தனம் பண்றது, கட்ட பஞ்சாயத்து பண்றது. ஏன்னா எந்த டாக்டரும் கட்ட பஞ்சாயத்து பண்ண மாட்டாங்க. எங்கேயாவது பாத்துருக்கீங்க ஆடிட்டர் போயிட்டு உட்காந்துட்டு 2 பேர் கட்ட பஞ்சாயத்து, வக்கீல் மட்டும்தான் அது பண்ணுவாங்கன்றதுனாலதான் ரொம்ப கேர்ஃபுல்லா அந்த காலத்துல இருந்து நோபல் ப்ரொஃபஷன் சொன்னாங்க. இது மட்டும்தான் நோபல் ப்ரொஃபஷன், மற்றதெல்லாம் இல்லை. ஏன்னா நீங்க மக்களுக்கும் நீதிமன்றத்துக்கு நடுவுல மிகப்பெரிய ஒரு பிரிட்ஜா செயல்படக்கூடிய ஒருத்தர் இதையெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி விஷயத்துல இன்வால்வ் ஆனாரு வச்சுங்களேன், அது வந்து தவறான ஒரு இதுவாகும். இனி வருங்காலத்துல வந்து வக்கீலா அந்த பேரறிவாளன் இருக்காரு, அச்சோ அங்கெல்லாம் யாரோனா வருவாங்க போல இருக்கே, நான் எப்படி வர்றது? நான் சொல்றது நல்லா புரிஞ்சுங்க. பேரறிவாளன் நல்லவர் கெட்டவர் இதை பார்த்து கமெண்ட் போடுவாங்க. அவர் என்ன தவறு செய்ய, எனக்கு அதெல்லாம் கவலை கிடையாது. எனக்கு அதெல்லாம் கவலை. சுப்ரீம் கோர்ட் ஹையஸ்ட் பாடி இந்த கோர்ட், அது வந்து இவர் கான்விக்ட், இவர் குற்றவாளின்னு சொல்லியிருக்கு. நான் அந்த கேஸை படிக்கல, கேஸ் ஒரு ட்ரையல் உள்ள வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. எப்படி எம்ஆர் எம்ஜிஆர் சுட்டதை நம்புறீங்களோ, எம்ஆர் உள்ள இருந்து நம்புறீங்களோ, எப்படி தியாகராஜ பகதூர் கொலை பண்ணிட்டாருன்னு உள்ள இருந்தாரு நம்புறோமோ, அதே மாதிரி இதையும் நம்புறோம். அப்படி நான் ஒவ்வொன்றும் உள்ள போய் பார்க்க முடியாது. யாராலும் அது கிடையாது. கோர்ட்டு சொல்லிடுச்சு கன்விக்ட்னு. ஆனா யாரை பண்ணாங்க, அசாசினேட் பண்ணாங்கன்னா நாட்டோட பிரைம் மினிஸ்டர். அதை கண்டிப்பா கமிட்டி எடுத்து பார்த்துருக்கணும், இல்ல கிளாரிட்டியாவது சுப்ரீம் கோர்ட்ல கேட்டிருக்கணும். ஆனா எனக்கு இன்னொரு சந்தேகம் வருது சார். இந்த மாதிரியான குற்றவாளிகளை வந்து ஒரு வழக்கறிஞராகவோ இல்ல வந்து ஒரு உயர் பதவியிலேயோ உட்கார வைக்கிறதுக்கான சட்டங்கள் வந்து இதுல இல்லையாங்க சார்? இல்ல, இது இப்ப நீங்க என்ரோல் பண்ணிட்டாரு, ஒரு 5 வருஷம் பொறுத்து ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆகலாம், இன்னொரு ஒரு 10 வருஷம் பொறுத்து அவர் வந்து சீனியர் அட்வொகேட் ஆகலாம். அதெல்லாம் யாரும் தடுக்க முடியாது. ஒன்ஸ் நீ வக்கீல் ஆயிட்டா, நான் வக்கீல் ஆயிட்டேன் ஆனா ஒன்னு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கொடுக்க முடியாது சொல்ல முடியாது. வக்கீல் ஆயிட்டா நீ கொடுத்தானே ஆகணும். கண்டிப்பா. அடுத்தது ஜட்ஜ் ஆக முடியாத வயசு அதிகமாயிடுச்சு. அந்த சப்போஸ் இது ஒரு முன்னுதாரணம் வச்சுக்கிட்டு 18 வயசு ஒருத்தன் குற்றம் பண்ணி 32 வயசுல ப்ரொஃபஷனுக்கு வந்து 40 வயசுல ஜட்ஜ் ஆகுனாங்க, என்ன பண்ணுவீங்க? கொலை பண்ற ஜட்ஜ் ஆகலாமா? லாஜிக்கே இருக்குதுல்ல. இதுதான் இதை பெரிய லெவல்ல கொண்டு போய் இதை வந்து கண்டிப்பா ஒரு சீர்தூக்கி பார்க்கணும், ஒரு கிளாரிபிகேஷன் இதுல வரணும்ன்றதுதான் எங்க எல்லாரும். என்ன யாரு என்ன பாக்குறவங்க எல்லாம் இன்னமும் இது பார்த்து என்ன சார் இது இப்படி பண்றீங்க இவரெல்லாம் அப்படிங்கிறாங்க. நான் சொன்னேன், இவ்வளவு கோவம் வருது இல்ல உங்களுக்கு? எனக்கு என்னோட கோவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இவ்வளவு கோவம் வருது இல்ல, இந்த நாட்டோட முதல்வர் கட்டி பிடிச்சி சால்வை போட்டார் தெரியுமா? எதுக்கு போட்டார் சால்வை? வீட்டுக்கு வராரு, விடுதலை ஆயிட்டு வராரு, சால்வை போட்டு எங்க ஊரு, அங்கதான் இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறாரு. இதே இவங்க தான், இந்த ஊடகம் தான் சொல்லுது, அங்க வந்து பில்கிஸ் பானு கொல்லப்பட்ட இதுல வந்து ரேப் பண்ண விஷயத்துல வந்து வெளியில வந்த கைதிகள்லாம் வந்து மாலை போட்டு வர வைத்தாங்கன்னு. ரைட்டா? அத மாலை போட்டு வர வைத்தது திட்டுறாங்க. முதல்வர் மாலை போட்டு வர வைக்கிறாரு. அத நான் சொன்ன விவாதத்துல நல்லா பாருங்க, அங்க இருந்தவங்க யாரு தெரியுமா? அவங்களோட சொந்தக்காரங்க வெளியே வந்துட்டாங்கன்னு. பையன் வெளியில வந்தான்னா அம்மா ஓடி போய் தான் கண்டுபிடிச்சுப்பாங்க. ஏமா உங்க பையன் என்னமா ரேப் பண்ண, அதெல்லாம் அவங்க அம்மாக்கு பையன், அப்பாவுக்கு பையன், சுத்தி இருக்க அண்ணன் தம்பிகள்லாம் அவங்க வந்து அண்ணன் தம்பி பையன் பெரிய பட்சத்தப்பா மாலையை போட்டு அந்த ஊர்ல வந்து இந்த மாலை சாமந்தி மாலையை போட்டு கட்டி பிடிச்சுப்பாங்க. உடனே கட்டி பிடித்து வரவேற்பு அப்படின்னாங்க.
அவன் சொந்தக்காரன், இவர் சொந்தக்காரன். அவரு இல்ல முதல்வர். ஏன் பார்க்கணும்? எதுக்கு பார்க்கணும்? அவரை பார்த்தே ஆகணுமா? பார்த்துட்டு கட்டி பிடிச்சி சால்வை போட்டு ஸ்வீட் ஊட்டி விட்டு அம்மாவோட உட்கார வச்சுட்டு உட்காருங்கம்மா நீ என்னவா பண்றீங்கன்னு கேட்கிறாரு. அதை ஏத்துக்கிட்டோம்ல அன்னைக்கு ஒருத்தரும் கண்டனம் தெரிவிக்கல. அது விளைவுதான் இது. அன்னைக்கு கண்டனம் தெரிவிச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு இது நடந்திருக்காது.